விஜய் இதெல்லாம் வந்து அவருக்குலாம் எந்த நாலேஜும் இல்ல. சிலர்லாம் வந்து அவருக்குலாம் எதுவும் தெரியாதுங்க அப்படி இப்படிலாம் இருக்க. நான் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் இந்த வீடியோல சொல்லிடுறேன். இதை எல்லாரும் கவனிங்க. வேலாயுதம் படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் வந்து அங்கேயும் வேலை பார்த்து, அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணவர், அசோசியேட் அவர் அங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. விஜய் இதெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒருத்தர். யார் அங்க சுறுசுறுப்பா வேலை பார்க்கறாங்கன்னு பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் ஒரு நாள் கூப்பிடுறாரு. அண்ணா வாங்க இங்க அப்படின்றாரு. அவர் அதெல்லாம் பண்றாரு. ஏதாவது கதை இருக்கான்றாரு. ஒரு பயங்கர மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஒரு கதை சொல்றாரு. சொன்ன உடனே பிடிச்சி போகுது அவருக்கு. பண்ணலாம், நான் ஃபியூச்சர்ல பண்ணலாம், நம்ம வெயிட் பண்ணுங்க அப்படின்றாரு. அந்த அசோசியேட் டைரக்டர் தாங்க முடியாத சந்தோஷம். அவர் ஏற்கனவே ஒரு படம் எடுத்து அந்த படம் விமர்சன ரீதியாக நல்ல படம் சொல்லி ஆனா தோல்வி அடைஞ்ச படம். இது விஜய்க்கும் தெரியும். வேளாண் படப்பிடிப்புல சொல்லியாச்சு. இவர் வெயிட் பண்றாரு. இதற்கு இடையில ஒரு தெலுங்கு கம்பெனில இருந்து அவருக்கு வந்து ஒரு கதை சொல்லி கூப்பிடுறாங்க. இப்படி விட்டாரு. சரி நம்ம போய் தெலுங்கு படமே போய் பண்ணுவோம். எவ்வளவு நாள் கூப்பிட்டு கண்டிப்பா விஜய் படிச்சு ஒரு படம் பண்ணுவோம். அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ஒரு விழாவில் பார்த்தா சிரிச்சு மட்டும் போனாரு. நம்மள அடையாளம் தெரிஞ்சுச்சு ரைட்டுன்னு ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இறங்குறாரு. இது வந்து அந்த டைரக்டர் என்கிட்ட சொன்னது. நான் இன்டர்வியூ பண்ண இறங்குறாரு. இறங்கி ஒரு டாக்ஸியை அவங்களே கம்பெனில இருந்து கார் அமைச்சிருக்காங்க. கார்ல ஏற போகும்போது சென்னையில இருந்து ஒரு போன் வந்து நான் விஜய் பேசுறேன். இவர் கொஞ்சம் நான் விஜய் பேசுறேன், நடிகர் விஜய் பேசுறேன். சொல்லுங்க நீங்க சொன்னீங்களே ஒரு கதை அப்படின்ட்டு இவர் சொன்ன கதையை ஸ்கிரீன் பிளே வரைக்கும் வந்து போன்லயே சொல்றாப்ல. அதாவது அந்த கதை சொல்லி 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. சீன் பை சீன் சொல்லி முடிச்ச உடனே இந்த இயக்குனருக்கு என்னன்னா விஜய் பேசுறதை தாண்டி ஒரு 2 வருஷம் அந்த நடிகன் எத்தனை கதை கேட்டிருப்பான். அவ்வளவு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ, எத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி அணுகி இருக்கும், எத்தனை படங்களுக்கு வந்து கமிட் ஆயிருப்பாப்ல. இடைப்பட்ட ஒரு 3 படம் கூட வச்சுங்களேன் கமிட் ஆயிருப்பல. எவ்வளவு செய்திகள், எவ்வளவு விஷயங்கள் இதை ஒரு நொடியில மறந்துட்டு போயிருக்கலாம்ல. நான் சொன்னது சீன் பை சீன் சொல்லிட்டு பெரிய ஆச்சரியமா நீங்க என்ன பண்றீங்க, இமிடியேட்டா போய் சூப்பர் பிலிம்ஸ்ல போய் சௌத்ரி சார் பாருங்க. சொல்றதுக்கான காரணம்னா அவர் என்கிட்ட ரொம்ப சொன்னது என்னன்னா, ஒரு 2 வருஷம் ஆயிருக்கிற ஒரு ஹீரோ அந்த 2 வருஷம் அந்த கதையை மறக்கலன்னா எப்படிப்பட்ட விஷயமா இருக்குன்னா, நான் எழுதியும் கொடுக்கல, பவுண்டட் ஸ்கிரிப்டும் கொடுக்கல, எதுவுமே கிடையாது. அவரும் வந்து எதையும் குறிப்பிடுத்துக்கல. அந்த கதையை வரிசையா சொல்லும் பொழுது என் கதையை அவ்வளவு பெரிய ஹீரோ ஞாபகம் வச்சு சொல்லும்போது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு. இதைதான் நான் சொல்றேன். அரசியலுக்கு மிக தகுதியானவர் விஜய். அவர் மௌனமா இருக்காரு, குறைவா பேசுறாருன்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. அவர் நடக்கக்கூடிய சம்பவங்கள், நடக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிரான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல வேண்டிய இடத்தில் மிக சரியான இடத்தில் சொல்லுவார். மக்களை போய் சந்திக்கும் விதத்தில் சொல்லுவார் என்பது உங்களைப் போலவே நானும் நம்பிக்கொண்டிருக்கேன்.